உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி, என்னுடைய சார்பொழி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உபநிஷங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லி உபநிஷங்கள் எதிர்ந்து வந்துன்னு உபநிஷங்கள் அப்படின்னு சொன்னால் வேதத்திலிருந்து பிறந்தது தான் உபநிஷம். அப்போ இந்த உபநிஷங்களை எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உபநிஷங்களை ஒரு ஒரு ஆச்சாரியார் மூலிமா, ஒரு குரு மூலிமா அதை அந்த ஞானத்தை, அந்த உபநிஷத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை எடுத்து கொடுக்கறது தான் உபநிஷம். அந்த உபநிஷத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை எடுக்கணும்னா ஒரு ஆச்சாரியார் வேணும். ஆச்சாரியாருங்கிறது குரு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஆச்சாரியார் குரு அப்படின்னு சொன்னால் ஆசிரியரை சொல்கிறாங்க. இப்போ ஆசிரியர் இருக்கிறாருன்னா ஆசிரியருக்கோட குருங்கிறாங்க. அது ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆசிரியருங்கிறது அவர் பெற்ற ஞானத்தை, ஆசிரியருங்கிறவர் அவர் பெற்ற ஞானத்தை அவர் என்னென்னா கைமாறு கருதி அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவர் குருவாக முடியாது, ஆச்சாரியார் ஆக முடியாது. ஆச்சாரியாருக்கும் ஆசிரியருக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. கைமாறு கருதாமல் செய்கிறவர் ஆச்சாரியார், கைமாறு கருதி செய்கிறவங்க ஆசிரியர். தான் பெற்ற அறிவை, தான் பெற்ற ஞானத்தை கைமாறு கருதி ஊதியத்துக்காக சொல்லி கொடுக்குறவர் ஆசிரியர். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, எந்த கைமாறும் எதிர்பார்க்காம, எந்த ஊதியத்துக்கும் எதிர்பார்க்காம அதை சொல்லி கொடுக்குறவர் ஆச்சாரியார். அப்போ ஒரு ஆச்சாரியாருங்கிறவர் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தான் கற்ற ஞானத்தை, அந்த அறிவு பொக்கிஷத்தை, அந்த ஞான பொக்கிஷத்தை தன்னிட்ட கற்றுக்கிட்ட, தன்னை விட நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சீடனுக்குள்ள இவருடைய கடை காலத்தில் அந்த ஒரு நல்ல சீடனை உருவாக்கி, அந்த நல்ல ஒரு சீடனை இவர் தேர்ந்தெடுத்து, இவரை விட ஞானத்தில், புலமையில், அறிவில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து இந்த ஞான பொக்கிஷத்தை அவன் தோளில் இறக்கி வச்சு போட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அவரு தான் ஆச்சாரியார். அவர் தான் நல்ல குரு. அவருக்கு தான் அந்த குரு பட்டமும் அந்த ஆச்சாரியார் பட்டமும் பொருந்துமே தவிர, மற்றவங்க யாருக்கு எதை சொல்லி கொடுத்துருந்தாலும், எதை சொல்லி அவங்க இது பண்ணியிருந்தாலுமே கைமாறு கருதி, நான் சொல்கிறது கைமாறு கருதி, ஊதியத்தை எதிர்பார்த்து கைமாறு கருதி செய்யக்கூடிய எந்த அறிவு போதனையும், ஞான போதனையும் அது சரியானதல்ல. அது எதிர்பார்ப்பில் கைமாறுக்காக செய்யக்கூடிய ஞானம். இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த உலகத்துக்காக தான் கற்ற அந்த ஞான பொக்கிஷத்தை தனக்கு நிகரான ஒரு சீடன் தோளில் இறக்கி வச்சுட்டு எவன் போகிறானோ அவனே சரியான ஆச்சாரியான், அவனே சரியான குரு, அவனே இந்த உலகத்துக்காக பாடுபட வந்தவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இந்த மார்க்கத்தில் போகிற குருமார்களும் பயணம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம கற்றுக்கிட்டதை காசு பணம் பண்ணணும், கைமாறு எதிர்பார்க்கணும், அது வரணும் இது வரணும்னு ஆசைப்பட்டு செய்கிறவன் அவன் சரியான குருவும் அல்ல, சரியான ஆச்சாரியாரும் அல்ல. அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.